சாதியை அடையாளப்படுத்தி சாதி எல்லாமே சேர்ந்து தமிழ் தேசியம் அமைக்க முடியாது அப்படின்றது தான் சீமான் அவர்களோட நிலைப்பாடு. சாதியை கடந்து வரவங்க தான் வந்து தமிழ் தேசியத்தை அடைய முடியும் அப்படின்னு தான் அவரோட நிலைப்பாடாக சொல்றாரு. அப்படின்னும் போது தான் இந்த கேள்வி வருது. சாதியை கடக்கிறதுன்னா சாதியை பிடிச்சி தொங்குறது இல்லை. நம்ம வன்னியர், நான் அவர் பறையர், அவர் முதலியார், எல்லாரும் ஒன்று ஒன்றுப்பா. அதாவது கன்சிராம் சொல்லுவார், சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம், சாதியாய் சேருவோம், தமிழனாய் இணைவோம். இன்னும் இதில் முடிச்சிக்கல. இல்லை, சாதி இருக்கிற வரைக்கும் அது சமத்துவத்தை நோக்கி பயணிக்காது. இல்லை சாதி சார், சாதி ஒரு கருத்தை நான் சொல்ல, அது சீமான் தான். ஆமாம் சார், சாதி எங்கே பிரச்சனையாகும் சார்? ஏய் வரப்போயெல்லாம் நம்ம தெருவில் வரானா அப்படின்னு சொல்லும்போது தான் சார் சாதி பிரச்சனை. இது யார் பூசாக்குறாங்க, இது யாரும் போகிறாங்க, பக்கத்து காலனி ஆளுங்கப்பா, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதால் உங்களுக்கு எந்த காலத்துலையும் சாதி இந்த சாதியை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிற இடத்துல ஃபீலாக பொய் சார். ஒரு சாதி இன்னொரு சாதி மீது டிஸ்கிரிமினேஷன் பண்ணாமல் ஆதிக்கம் செலுத்தாமல் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும்.